வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கும்பமேளா மோனஷீலா தப்பித்தார், 3 முறை கருக்கலைப்பு, சினிமா வாய்ப்பு தந்த இயக்குனர் திடீரென கைது, பரபரக்கும் சினிமா துறைகள். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் கும்பமேளாவில் ருத்ராட்ச மாலைகள் விற்பனை செய்து பிரபலமானவர் தான் மோனலிசா போஸ்லா. பின்னாளில் இருவருக்குமே பாலிவுட் படத்தில் நடிக்கும் வாய்ப்பை தருவதாக தயாரிப்பாளரும் இயக்குனருமான சனோஜ் மிஸ்ரா அறிவித்திருந்தார். இந்த நிலையில் மோனலிசாவிற்கு பட வாய்ப்பு தந்து இயக்குனரை போலீசார் கைது செய்திருக்கும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுவும் அவர் எப்படிப்பட்டவர் என தெரிந்தும் ரசிகர்கள் அவரை கடுமையாக விமர்சித்து வராங்க. உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும் கும்பமேளாவில் லட்சக்கணக்காக மக்கள் வந்து செல்வாங்க. 45 நாட்கள் நடந்த இந்த விழாவில் திரைப்பிரபலங்கள் பலருமே வந்து திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி செல்வாங்க. கும்பமேளாவில் அலைமோதும் கூட்டத்திற்கு நடுவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த மோனலிசா போஸ்லா என்ற 17 வயது பெண்ணின் முகம் அதிக பார்வையாளர்களை ஈர்த்தது. ருத்ராட்ச மாலைகள் விற்று வந்த அவங்க ஒரே இரவில் ஃபேமஸ் ஆனாங்க. ருத்ராட்ச மாலை விற்கும் நேரத்தில் அவரது அழகான முகத்தோற்றம் அங்கு வருபவர்களை காட்டிலும் மீடியாவை ரொம்பவே ஈர்த்தது. அதனைத் தொடர்ந்து அவங்க எந்த நேரமும் யூடியூபர்கள் கேமராமேன்கள் அவரை வட்டமடித்து கொண்டே இருந்தாங்க. பேசும்போது பொன் சிரிப்பாய் வீடியோகளும் வைரலானது. இந்த நிலையில் குக்குராமத்தைச் சேர்ந்த பெண் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆவாங்க என்று அவங்க நினைத்து கூட பார்க்க மாட்டாங்க. மனம் விருந்தி மோனலிசா சொன்ன விஷயம்தான் பலரையும் மனதை முள் தைத்தது போல பதிந்திருக்கிறது. எல்லோருமே என் அழகையும் சிரிப்பையும் புகைப்படம் எடுக்க வருவாங்க, தவிர யாரும் ருத்ராட்ச மாலை வாங்க வரமாட்டாங்க. ஃபேமஸ் ஆனாலும் வறுமை அப்படியே இருக்கிறது என தெரிவித்திருந்தாங்க. இதை தொடர்ந்து தனது செல்வாக்கை பயன்படுத்தி கொள்ளும் வகையில் யூடியூப் சேனல் ஒன்றை தொடங்கிய மோனலிசா அதில் அவங்க செய்யும் குறும்புகளை வீடியோவாக வெளியிட்டிருந்தாங்க. பின்பு மீடியாவில் அவங்க அளித்த பேட்டியில் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்ததால் சொல்வாங்க என்று கேள்விக்கு வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம். அவங்க கூறியது போல மோனலிசாவுக்கு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கொடுக்க தயாராக இருப்பதாக இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா தெரிவித்திருந்தார். டைரி இருந்தது போல டைரி ஆஃப் மணிப்பூர் என்ற படத்தில் நடிக்கும் வாய்ப்பை தருவதாக அதற்கு முன்பாக 25 லட்சம் மோசடியில் சிக்கியிருந்தாங்க. இந்த நிலையில் மோனிசாவுக்கு படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கொடுத்து சனோஜ் மிஸ்ரா பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டிருப்பதாக வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இளம்பெண் ஒருவர் படத்தில் நடிக்க வாய்ப்பு தருவதாக அந்த பெண்ணை ஏமாற்றி பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வந்திருக்காரு. பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின்படி சனோஜ் மிஸ்ரா கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அவருக்கு ஜாமீன் வழங்க தடை கொதித்தது. உத்தரப்பிரதேசம் மாநிலம் ஜான்சியை சேர்ந்த 28 வயது பெண் ஒருவர் டிக்டாக் மற்றும் சமூக வலைதளங்களில் ஆக்டிவ் ரீல்ஸ் பதிவிட்டு ஃபேமஸ் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கும் ரசிகர்களுக்கு ஆதரவு இருக்காங்க. கடந்த 2020ஆம் ஆண்டு 28 வயது பெண்ணின் வீடியோவை பார்த்து சனோஜ் மிஸ்ரா படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுப்பதாக கூறியிருக்காங்க. 45 வயதான சனோஜ் மிஸ்ரா சபல புத்தியுடன் அந்த பெண்ணின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு 2021ஆம் ஆண்டு ரயில்வே நிலையத்தில் வர கட்டாயப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணின் வரவட்டால் தற்கொலை செய்து கொள்வேன் என கூறி மிரட்டியதாக தெரிவிக்கிறது. பின்பு வசதியான ரிசார்ட்டுக்கு சென்று அந்த பெண்ணை அழைத்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதோடு வீடியோ எடுத்து மிரட்டி பலமுறை தொல்லை அளித்திருக்கிறாரு. இதுதான் பிறகு அந்த பெண்ணின் திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஆசை வார்த்தையை காட்டி மும்பை நகரில் லிவிங் டு உறவில் வாழ்ந்து வந்த அந்த பெண்ணை கட்டாயப்படுத்தி பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்திருக்காங்க. மேலும் 3 முறை கருக்கலைப்பு செய்ததாக அந்த பெண் மனவேதனுடன் தெரிவித்திருக்காங்க. இதனிடையே சனோஜ் மிஸ்ரா பாதிக்கப்பட்ட பெண்ணை மிரட்டி வெளியே விரட்டியிருக்காங்க. மோனிசாவுக்கு படத்திற்கு நடிக்க வாய்ப்பு தருவதாக அறிவித்த பின்பு தெரிந்து நான் ஏமாற்றப்பட்டேன் என பாதிக்கப்பட்ட இளம்பெண் தெரிவித்திருக்காங்க. இதன் பின்பே சனோஜ் மிஸ்ரா கைது செய்யப்பட்டுள்ளதாக என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.